Hello students, 11th standard computer science top most important 2 marks, 3 marks, 5 marks இது மூணுமே வந்து ஆல் லெசன்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் 11th ஸ்டாண்டர்ட்க்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆஃபலி எக்ஸாமுக்கு என்னெல்லாம் வர இருக்கோ அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கேட்டாலும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்க கொஷின்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையாக இருந்தாலும், தேனியாக இருந்தாலும், வேலூராக இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கேட்டாலும் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் 100% வரக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022, 2023, 2024 பப்ளிக் எக்ஸாம், அதாவது இந்த வருஷம் மார்ச்ல நடந்தது இல்லையா, அந்த பப்ளிக் எக்ஸாம், இது எல்லாமே சேர்த்து அதோட ஆஃபலி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாம், இது எல்லாத்தையுமே எடுத்து அதோட கலெக்ஷன்ல இருந்து எடுத்த ஒரு முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக்கும் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ண இருக்கோம். அடுத்து 12க்குமே வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கணும்னு நினைக்கிறோம், இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. இது வந்து வெறும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் வருமா, தமிழ் மீடியத்துக்கு வராதா அப்படின்னு பயப்பட வேண்டாம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இந்த கொஷின் சேம் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஷின் நம்பர் சொல்றேன், அந்த கொஷின் நம்பரை அப்படியே உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஷின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஷின்ஸ்லாம் செக்ஷன் பி, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் 3 மார்க்ஸ், டீடைல் வந்து 5 மார்க் கொஷின், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல question number 1, what is a computer? Question number 2, distinguish between data and information. Question number 3, what are the components of a CPU? Question number 5, write the functions of control unit. Question number 6, what is the function of memory? இது எல்லாமே 2 marksல important questions. 3 marksல section C ல first question, what are the characteristics of a computer? Question number 6, write short note on impact printer. Question number 7, write the characteristics of 6th generation. Question number 8, write the significant features of monitor. இது உங்களுக்கு 3 marksல important. 5 mark question பொறுத்தவரையும் first 2 question தான். computer with a neat diagram, various generation of computer. Question number 1, question number 2, இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. Next lesson, chapter 2ல unit 1ல fundamentals of computers. பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. இதுல செக்ஷன் பில 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் டேட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, கன்வெர்ட் 46 into binary number. Question number 5, list the encoding systems that represents characters in memory. இது 2 marksல important. 3 marksல பாத்தீங்கன்னா செக்ஷன் சில ஷார்ட் ஆன்சர்ஸ்ல question number 3, convert 150 into binary, then convert that binary number to octal. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. Question number 4, write short note on ISCII. Question number 5, add ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 சம் A, B கொடுத்துருக்காங்களே, ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் Dல கொஸ்டின் நம்பர் 2 1, கொஸ்டின் நம்பர் 3, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இது வந்து நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நான் சொல்லக்கூடியதை படிச்சீங்கன்னா கூட கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்டிங்லயும் சரி லாஸ்ட் மினிட்டுக்குமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல எதுவுமே மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. செகண்ட் லெசன்ல செகண்ட் பார்ட், சரிங்களா? அதாவது செகண்ட் லெசன்ல 2 பார்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம், இது செகண்ட் பார்ட். பேஜ் நம்பர் 40. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து உங்களோட செகண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க, செகண்ட் சாப்டரோட செகண்ட் பார்ட். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 40 எடுத்துக்கோங்க. அதுல 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் பில கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா? கொஸ்டின் நம்பர் 2, write a short note on NAND gate. Question number 4, write a associative loss. Question number 5, what are derived gates? இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். Question number 2, write a short note on X and OR gate. Question number
3. Reason out why the NA and DR, NO are called universal gates. Question number 5. Write the De Morgan's law. Section D ல பாத்தீங்கன்னா first question. Explain the fundamental gates with expression and truth table. இது மட்டும் தான் உங்களுக்கு important. 5 mark question. Page number 48 எடுத்துக்கோங்க. Third lesson இது. Third lessonல first partல. Okay. Section B ல very short answersல. Question number 2. What is an instruction? Question number 2 la what is an instruction? Question number 3. What is a program counter? Question number 4. What is HDMI? Question number 5. Which source is used to erase the content of a EPROM எடுத்துக்கோங்க. Next 3 mark questions பார்த்தீங்கன்னா question number 1 important. Next question number 5 important. Interfaces and ports available in a computer இருக்குல்லையா அது important. Next 6th question. Differentiate CD and DVD important. Next question number 3 important. Write down the classification of microprocessors based on the instruction set. அது important. Third lessonல சரிங்களா? அதுக்கு அடுத்தது detail பார்த்தீங்கன்னா question number 1. Explain the characteristics of a microprocessor. அது 3 star note பண்ணிக்கோங்க. Very very important. Next 4th question. Explain the types of ROM. அதுமே very very important. Page number 56 எடுத்துக்கோங்க. 4th lesson. 2 mark question. Question number 2. What is multi-user operating system? Question number 3. What is a GUI? Question number 4. What are the security management features available in operating system? Question number 5. What is multiprocessing? Next பார்த்தீங்கன்னா 3 mark questionsல question number 2 and question number 3 important. List out the key features of operating system. Question number 3 ல write your note on multiprocessing. அது very very important. சரிங்களா? அடுத்து detail answerல பார்த்தீங்கன்னா question number 1. Explain the concept of a distributed operating system along with its advantages. Next question number 3 important. Explain the process management algorithms in operating system. The third question very important. 3 star question. 5th lesson page number 75 எடுத்துக்கோங்க. அதில் 2 mark question. Section B ல 2 marks பார்த்தீங்கன்னா first question what is known as multitasking important. Question number 2 what are called standard icons important. Question number 5 how will you rename your file. மூணுமே important. 3 mark questionsல question number 1 important. Question number 2 write a note on recycle bin important. Question number 4 write the 2 ways to create a new folder important. Next D ல பார்த்தீங்கன்னா detail answerல question number 1 question number 2 ரெண்டுமே important. இது ரெண்டுமே 3 star question. கண்டிப்பா மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. Next 6th lesson page number 86 எடுத்துக்கோங்க. 2 mark question. Section B ல question number 1 define an algorithm important. Question number 2 distinguish between an algorithm and a process important. Next 3 mark questions ல section C ல first question when do you say that a problem is algorithmic in nature important. Question number 2 what is the format of the specification of an algorithm important. Third question what is abstraction அது important. இந்த லெசன்ல செக்ஷன் டில டீடைல் ஆன்சர்ல எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 7th லெசன் பேஜ் நம்பர் 100 5th கொஸ்டின் உங்களுக்கு 2 mark questionsல 5th question very important. Section B ல why is function an abstraction. Question number 6 how do we refine a statement. 6th question. 5 and 6 very important. Section C ல பாத்தீங்கன்னா question number 3 important. What is case analysis. இந்த question important. Detail section D ல detail ல trace the step by step execution of the algorithm for factorial 4 அது important. 8th lesson page number 113 2 mark question. Section B ல first question what is an invariant. Question number 2 define a loop invariant. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்மே important. இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் C லயும் செக்ஷன் D லயும் எதுவுமே important இல்ல. 9th lesson page number 131
Section B 2 mark questions la question number 1, question number 2 important. What is mean by a token? Name the token available in C++. Next question, what are keywords? Can keywords be used as identifiers? Important. Next section C la 3 mark questions la question number 3 differentiate. அதுக்கு அடுத்தது question number 4, what is the uses of a header file? Question number 5, why is main function special? இது எல்லாமே important. Next section D la பாத்தீங்கன்னா question number 2, what are the types of error? Very important 3-star question, கண்டிப்பா படிச்சே ஆகணும். 9th lessonல section 2ல page number 150 எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 mark questionsல first question, write a short note on const keyword with an example, important. Question number 2, what is the use of set w format manipulator? Important. Fourth question, what is a reference variable? What is its use? Important. Next 3 mark questions la pathina, first question, what are the arithmetic operators in C++? Differentiate unary and binary arithmetic operators. Give example for each of them. In the lesson la 5 marks எதுமே கிடையாது. Next 10th chapter. 10th lesson page number 178 எடுத்துக்கோங்க. section B ல 2 mark questionல first question, what is a null statement and compound statement? அது very important. next அப்படியே மேல பாத்தீங்கன்னா 8th question, compare if else and question mark ternary operator இல்லையா, அந்த 8th question important. section C ல third question important, write a C++ program to print multiplication table of a given number. Question number 4, write the syntax and purpose of switch statement. இது ரெண்டும் important. section D la 5 mark questions la explain control statement with suitable example. First question. Second question, what is an entry control loop? Explain any one of the entry control loop with suitable example. Question number 1, question number 2 ரெண்டுமே very important 3-star question, கண்டிப்பா படிச்சே ஆகணும். 11th lesson la page number 204 la section B la பாத்தீங்கன்னா 2 mark questions la question number 1, define function important. Question number 2, write about Strlen function important. Question number 3, what are importance of void data type? இது எல்லாமே important. Next section C la 3 mark questions la third question, write about script function important. Fifth question, what are the information the prototype provides to the computer? Important. Question number 6, what is default arguments? Give example. Important. Detail answer la question number 1, explain call by value method with suitable example. Question number 4, explain scope of variable with example. In the lesson la in the rendu detail very important, question number 1 and 4. Next 12th lesson page number 224 la section B la 2 mark questions la question number 1, question number 2, question number 3 important. What is traversal in an array? What is strings? Question number 3, what is the syntax to declare 2-dimensional array? Important. section C la pathina 2, 4, 5 write note an array of strings. அடுத்து 4th question, how to access members of structure? Give an example. 5th question, what is called anonymous structure? Give an example. இது எல்லாமே important questions. அடுத்து இதுல detail எதுவும் important கிடையாது. 13th lesson page number 232 எடுத்துக்கோங்க. section B la 2 mark question la question number 1, question number 3, question number 4. How is modular programming different from procedural programming paradigm? அடுத்தது question number 3, what is polymorphism? அதுக்கு அடுத்தது question number 4, how is encapsulation and abstraction are interrelated? இது எல்லாமே important. next 3 mark questions la பாத்தீங்கன்னா question number 3, question number 4, question number 5 important. next detail la question number 2, what are the advantages of OOPS? write a note on the basic concept that suppose OOPS. section D la 5 mark question la question number 2, question number 3 note பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு question number note பண்ணிக்கோங்க. next 14th lesson page number 247 எடுத்துக்கோங்க. section B la question number 1, what are called members? question number 4, question number 5 இது எல்லாமே important. write down the importance of destructor. question number 1, question number 4, question number 5 important. section C la எதுவும் important கிடையாது. detail answer la பாத்தீங்கன்னா first question, mention the difference between constructor and destructor. இது ரெண்டுத்துமே இந்த ஒரு question very important, question number 1.
257 15th lesson section B ல பாத்தீங்கன்னா question number 1 question number 3 question number 5 very important. question number 1 question number 3 question number 5 2 marksல important. அதே 3 marksல பாத்தீங்கன்னா question number 1 question number 3 question number 4 important. detail answerல first question what are the rules for operator overloading very important. 16th lesson page number 273 section B la question number 1 question number 2 question number 3 important. What is inheritance, what is a base class, why derived class is called power packed class. அடுத்து 3 mark questions la pathina section C la question number 1 what are the points to be noted while deriving a new class important. Next fourth question very important. What do you mean by overriding? Okay, section D la pathina question number 1 explain the different types of inheritance. Next question number 2 explain the different visibility mode through pictorial representation. So question number 1 and 2 very important detail. Next 17th lesson page number 285 எடுத்துக்கோங்க. அதுல section B ல 2 marksல question number 1 what is harvesting, question number 2 what are wares, question number 3 write a short note on cracking, question number 5 what is a cookie. இது எல்லாமே 2 marksல important. C section C ல 3 marksல important. question number 1 what is the role of firewalls important. question number 3 explain about proxy server important. question number 4 what are the guidelines to be followed by any computer user important. question number 5 what are ethical issue, name some. இது important. next 5 mark questions ல section D ல பாத்தீங்கன்னா question number 1 what are the various crimes happening using computer important. question number 3 write the different types of cyber attacks important. இது ரெண்டுமே very important. 3 star question கண்டிப்பா படிச்சே தீரணும். next 18th lesson page number 295 ல உங்களுக்கு 2 mark questions மட்டும் இருக்கு. அதுல first question list the search engine supported by Tamil language important. third question write a short note about Tamil programming language important. question number 4 what is TSCII important. so நம்ம வந்து 18 lesson computer science ல இருக்க top most important 2 marks and 3 marks 5 marks all district ல கேட்கக்கூடிய important questions half-yearly revision examக்கு கேட்கக்கூடியதா பார்த்திருக்கோம். last minute revisionலயா இருக்கட்டும் ஸ்டார்டிங்ல இருக்கட்டும் எப்ப படிச்சீங்கன்னா கூட இதுல இருக்க क्वेश्चंस எதுவுமே மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. இதுல ஏதாவது ஒரு क्वेश्चन தெரியலனா கூட இமிடியேட்டா படிங்க. கண்டிப்பா நீங்க வந்து சென்ட மார்க் 1 மார்க்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம படிங்க. எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 100% வரக்கூடிய क्वेश्चंस மட்டும் தான் கொடுத்திருக்கேன். எக்ஸாம் முடிஞ்சவனே யாரெல்லாம் வந்து ஃபுல் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணீங்க நான் சொன்ன क्वेश्चंस அப்படியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்பயே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உடனடியா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.